இலக்கிய விமர்சகர்களே, பேராசிரியர்களே, எழுத்தாளர் பெருமக்களே, கவிஞர்களே, அறிஞர்களே, சுவைஞர்களே, முதலில் நான் பொன்னுதுரை அவர்களுக்கு நன்றி சொல்லியாக வேண்டும். அவர் இல்லை என்றால் நான் இங்கே வந்திருக்கிறோம். இரண்டாவதாக மீனாட்சி அக்கா, அவர்கள் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு ஒரு கவியரங்கம் இருக்கிறது, அந்த கவியரங்கத்திற்கு நீங்கள் தலைமை தாங்க வேண்டும் சொன்னார்கள். கவியரங்கத்திற்கு தலைமை தாங்குவதற்கு எனக்கு தகுதி இருக்கிறதா என்பதெல்லாம் எனக்கு தெரியாது. இருந்தும் அவர்கள் சொன்னார்கள் என்பதாலே நான் உடனே ஒத்துக்கொண்டேன். அடுத்த கேள்வி, தாவரை பற்றித்தான் நான் கவிதை எழுத வேண்டுமா, இல்லை எனக்கு சொந்த கவிதையில் படிக்கலாமா அப்படின்னு கேட்டேன். நீங்க எப்படி வேணாலும் செய்யுங்க அப்படின்னா. ஆனா இதுவரையும் நீங்க முதல்ல இருந்து 9:30 மணியிலிருந்து 4 மணி வரை தாகூரை பற்றித்தான் கேட்டுக்கொண்டிருந்தீர்கள். தாகூருடைய படைப்புகளை பற்றி அறிஞர் பெருமக்கள் அற்புதமாக இங்கே உரையாற்றி சென்றார்கள். நாங்கள் ஒரு பட்டம் வந்திருக்கிறோம். நாங்கெல்லாம் கிரியேட்டிவ் ரைட்டர்ஸ். We are not even critical thinkers. எங்களை வைத்துத்தான் நீங்கள் விமர்சனம் செய்ய வேண்டும். நண்பர் பஞ்சாங்கம் இருக்கிறார், அற்புதமாக கவிதையும் எழுதுவார், நன்றாக விமர்சனமும் எழுதுவார். பேராசிரியர் மருதநாயகம் இருக்கிறார், சிறந்த முறையிலே என்னுடைய முதல் கவிதை நூலுக்கு அற்புதமான ஒரு விமர்சனம் எழுதி கொடுத்தார். அது ஒரு பெரிய பத்திரிகையிலே வெளிவந்த போது அதற்கு கிடைத்த மகுடம் மிகவும் வித்தியாசமானது. ஆக இங்கே நாங்கள் கவிதை பாட வந்திருக்கிறோம். தங்கப்பா என்று உட்கார்ந்தார்கள். கவிதை பாடணும் சொல்லக்கூடாது, கவிதை படிக்க வந்திருக்கிறேன். இதில் 2 கவிஞர்கள் ஆங்கில கவிஞர்கள். கடைசியா உட்கார்ந்துருக்காங்க, அவங்க ஆங்கில கவிஞர். பக்கத்தில் உட்கார்ந்துருக்கிறாங்க மஜூம்தார், அவங்களும் ஆங்கில கவிஞர். நானும் ஆங்கில கவிஞர். முதல்ல ஆங்கிலத்திலேருந்து அவங்களுடைய தமிழுக்கு வந்தேன். ஆக இங்கே 3 கவிஞர்கள், தமிழ் கவிஞர்கள், என்னையும் சேர்த்து 4 தமிழ் கவிஞர்கள், 2 ஆங்கில கவிஞர் இருக்கிறோம். என்னுடைய கவிதையை படிப்பதற்கு முன்னால் ஒரு சின்ன செய்தியை உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். நான் புதுவையில் உள்ள கட்சி சேர்ந்த உயர்நிலைப் பள்ளி மாணவன். அங்க ஃபர்ஸ்ட் ஃபார்ம், அதாவது 6th ஸ்டாண்டர்ட், எங்களுக்கு முதல் பாடமே தாகூரோட காபி வாலா கதை தான். எங்களுக்கு தாகூர் 6ஆம் வகுப்பிலேயே அறிமுகப்படுத்தப்பட்டுவிட்டார். மெட்ரிகுலேஷன் படித்து முடித்து தாகூர் கலைக்கல்லூரியில் பியூசி வகுப்பில் நுழைந்தேன். எங்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுத்த ஆங்கில பேராசிரியர் கிளமெண்ட், உங்களுக்கு எத்தனை பேருக்கு தாகூரை பற்றி தெரியும் என்று கேட்டார். நிறைய பேர் தாகூர் என்றால் எங்களுக்கு யார் என்றே தெரியாதுன்னு தான் சொன்னார்கள். என்னோடு படித்த சக மாணவர்கள் மட்டும் எங்களுக்கு தாகூரை தெரியும், காவியவளாக நாங்கள் படித்திருக்கிறோம், அவருடைய வேறு பல சிறுகதைகள் படித்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு தாகூரை ஒரு சிறந்த முறையிலே அவர் எங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைத்தார். நடிகர் சார்லி அவர்கள் சொன்னார்கள், தாகூர் அரங்கம் என்று தமிழ்நாட்டில் இல்லை. தாகூர் கலைக்கல்லூரி தமிழகத்தில் 4 கலைக்கல்லூரிகள் உள்ளன, புதுவையில் ஒரு கல்லூரி. தாகூருக்கு நாங்களும் எங்களான முறையிலே
என்ன சேவை செய்ய வேண்டுமோ அந்த சேவையை செய்து கொண்டுதான் இருக்கிறோம். என்னுடைய கவிதைக்கு போவதற்கு முன்னால் விஸ்வபாரதி யூனிவர்சிட்டி அங்கிருந்து வரக்கூடிய ஒரு காலாண்டிதழ், அதிலே ஒரு கட்டுரை படிக்க நேர்ந்தது. அந்த கட்டுரை ரெமினிசன்சஸ் ஆஃப் ஜப்பான். அது இதுவரை மொழிபெயர்க்கப்படவில்லை என்று நினைக்கிறேன். வங்காள மொழியில் தாகூர் எழுதியது 3 பகுதிகளாக ஒரு 20 பக்க அளவிலே வெளிவந்திருக்கிறது. முதல் முறையாக மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. அப்படி அதிலே ஒரு சிறு குறிப்பு, தாகூர் ஜப்பான் சென்ற போது அங்கு இருந்த ஒரு ஜப்பானிய அறிஞர் அவரிடம் கேட்டதாக தாகூர் மிகவும் வருத்தப்பட்டு எழுதுகிறார். உங்களுக்கு பேச்சை தவிர வேற ஒன்றுமே தெரியாதா? மாணவி கண்டிருக்கிறார்கள். அவர் எப்பயுமே நம்ம இந்தியர்கள் என்றால் பேச்சுதான், வேற ஒன்றும் நமக்கு தெரியாது. அந்த சிறிய அதை வைத்து நான் ஒரு சிறு கவிதை எழுதியிருக்கிறேன். அதுவும் அக்கா சொன்னார்கள் எழுதும் கவிதை. இந்த கவிதையின் தலைப்பு வரப்பிரசாதம். பேச்சுதான் நமக்கு வரப்பிரசாதம். உன்னிடம் நான் நிறைய பேச வேண்டும், அவ்வளவு இருக்கிறது நான் உன்னிடம் பேச. நாம் தினம் தினம் சந்தித்து பேசினாலும் பேச வேண்டியவை என்னவோ புதிதாய் முளைக்கின்றன. முளைப்பவை யாவும் வளரத்தானே செய்யும், வளர்பவை அனைத்துமே கிளைவிடத்தானே செய்யும். பேசுவதற்கே பிறந்த நாம் பேசாமல் இருந்தால் எப்படி? நீங்கள் நிறுத்தாதீர்கள், நீங்கள் பேசிக்கொண்டிருக்க. பேசுவதற்கே பிறந்த நாம் பேசாமல் இருந்தால் எப்படி? நாம் பிறந்த நாட்டிற்கு பெருமையே பேச்சும் தானே. பேசியே காலம் கழித்த திண்ணை தூக்கி தடிராமங்கள் தலைமுறையாய் நம் கண்ணை கட்டி நடத்திய பாடம் இன்றும் நாம் பேசி திண்ணை போய் பூங்கா கடற்கரை மற்றொரு உதவி கைபேசி எல்லோரும் எப்போதும் பேசியே. உன்னிடம் நான் பேச நிறைய இருக்கிறது. பேச்சு ஒன்றுதான் நம் தாய் திருநாட்டின் அமுத சுவை, வற்றாத ஜீவன். இன்னொரு கவிதை. இப்போதெல்லாம் நாம் யாரும் யாரையும் பார்த்து சிரிப்பது கூட இல்லை. என்னுடைய அப்பா 87 வயதிலே காலமானார். அவர் ஒரு 4-5 பல் விழுந்த பிறகும் அவர் சிரிக்கும் போது மிகவும் அருமையாக இருக்கும், நன்றாக சிரிப்பார். சாகத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்னால அவரால் ஒன்றுமே செய்ய முடியல, பேச முடியல, எதுவும் செய்ய முடியல. ஆனால் கண்களாலே சிரித்தார். அந்த சிரிப்பு இப்பொழுதெல்லாம் காணாமல் போயிருக்கிறது. எதிர்கே நிறைய பேர் உட்கார்ந்து இருக்கிறீர்கள். எத்தனை பேர் புதுடன் கொடுக்கிறீர்கள், எத்தனை பேர் சிரிக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை. ஏதோ நமது காலகட்டம் நினைக்கிறேன் சிரிப்பதற்கு சொல்லித்தர வேண்டியதாக இருக்கிறது. இந்த கவிதையின் தலைப்பு ஆண்களும் பெண்களும். இப்போதெல்லாம் யாரையும் பார்த்து சிரிப்பதே இல்லை. இயற்கை அளித்த பெரியதொரு வரப்பிரசாதத்தை எல்லோரும் எங்கேயோ எப்படியோ தொலைத்து விட்டார்கள். சிரிப்பு என்ற சொல்லே கூட இனி வரும் அகராதிகளில் இருந்து அகற்றப்படலாம், உபயோகத்தில் இல்லை என்பதா? அப்படி அகற்றப்படாமல் போனால் அந்த சொல்லுக்கு அருகில் பல்லை காட்டும் பகட்டு மேனியாளின்
பழைய படத்தையாவது போடுவது நல்லது. அப்படத்தின் அடியில் இதுதாண்டா சிரிப்பு என்று எழுதி அதையும் அடிக்கோடிட்டு காட்டி அச்சிடுவது சாலச் சிறந்தது. சிரிப்பை தொலைத்துவிட்டு நிற்கும் ஆண்களும் பெண்களும் டிஸ்கவரி சேனலில் வரும் ஒராங்குட்டான் மாதிரியே தெரிகிறார்கள். சற்று பயமாகவே இருக்கிறது நேருக்கு நேர் பார்க்க. எங்கே நெருங்கி பழகுவது சாத்தியமே இல்லை. நாம் சிரித்து தொலைத்தாலும் என்ன சிரிப்பு வேண்டி கிடக்கிறது என்கிறான் ஒரு உம்மனா மூஞ்சி. நக்கல என்கிறான் இன்னொருவன். மிகவும் பழக்கமானவனோ மிகவும் சிரமப்பட்டு சிரிக்கிறான். பல்லை கூட காட்ட மறுக்கிறான். தாழ்வு மனப்பான்மையில் மிதப்பவன். சிரிப்பே மறந்து போனவர்கள் சிரித்தால் கர்ண கொடூரமாய்த்தான் இருக்கும். இதற்கு அவன் சிரிக்க முயற்சிக்காமலே இருந்திருக்கிறான். என்னதான் ஆட்சி இவர்களுக்கு? யாருக்கும் எதுவும் இதை பற்றி சொல்ல தெரியவில்லை. மீண்டும் மீண்டும் கேட்பதால் பிரயோஜனமும் இல்லை. ஒரு விசாரணை கமிஷனுக்கு ஏற்பாடு செய்யலாம். கமிஷன்கள் என்றுமே எந்த முடிவும் எடுத்ததில்லையே. போக்குவரத்து காவலர்கள் விதி மீறுவோர் மீது விதிப்பது போல இந்த அழுகுஞ்சிகள் மீது ஸ்பாட் ஃபைன் போடலாம். ஆனந்த ரங்கப்பிள்ளை காலத்திய தண்டனை போல் நடுத்தெருவில் வைத்து 4 சவுக்கடியாவது கொடுக்கலாம். திருந்தாத ஜென்மங்களை சுண்ணாம்பு கலரில் வைத்தும் சுடலாம், தப்பேதுமில்லை. வழி ஒன்றே ஒன்று எனக்கு தோன்றுகிறது. கிச்சு கிச்சு போடலாம். அப்படியும் ஒன்றும் ஆகவில்லை என்றால் நாம் நம் வேலையை பார்க்கலாம். இன்னும் ஒரே ஒரு கவிதை பற்றி தாகூர் ஒரு கதையிலே கண்ணாடியை காட்டுவார். அந்த கண்ணாடியிலே ஒரு பேயை காட்டுவார். மிகவும் பயங்கரமான கதை. அது படிச்சுவிட்டு நான் பள்ளி மாணவனாக இருக்கும்போது அந்த கதையை படிச்சுவிட்டு என்னால் இரவு தூங்க முடியவில்லை. எந்த கண்ணாடி பார்த்தா அந்த பேய் நிற்கிற மாதிரியே எனக்கு தோணும். அவ்வளவு அற்புதமான கதை. அந்த கதையை மறுபடி படிக்கும் போது ஏற்பட்ட ஒரு அனுபவம். கண்ணாடி மனிதன், கவிஞன் கண்ணாடி மனிதன். அவனுள் உன் முகம் தெரியலாம், தெரியாமலும் போகலாம். அவனுள் அடக்கம் அனைத்துமே உனக்கு வெட்ட வெளிச்சம். அவனுள் உன் முகம் தெரிந்தால் நீ பாக்கியசாலியே. உன் சொல் ஒன்று போதும் அவனை உடைக்க, கல்லை தேட வேண்டாம். உடைவது அவனாயிருந்தாலும் துண்டுகளாய் சிதறி கிடக்கும் அவனில் உன் முகம் மட்டுமே 1000 தெரியும். நன்றி.